கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். அநேகரை ஆறுதல் படுத்தி அரவணைத்து அநேகருக்கு அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாய் இருந்து யார் உங்களை கைவிட்டாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுவித்து மேன்மைப்படுத்துவார் என்ற அசையாத நம்பிக்கை, அந்த அசையாத நம்பிக்கைக்கு ஏதுவான உங்கள் விசுவாசம் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சங்கீதம் 46 காணப்படுகிற ஒரு அசையாத நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு விசுவாச அறிக்கையோடு கூடிய ஜெபத்தை இன்று நாம் ஏறெடுத்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, தேவனை நம்பி தேவனுக்காய் காத்திருக்கிற, ஒரு நாளிலே கர்த்தர் எனக்காக இறங்குவார், என் பிள்ளைகளுக்காக இறங்குவார், ஒரு நாளிலே கர்த்தர் எங்கள் பக்கமாய் திரும்புவார். தாவீது அரசன் சொன்னது போல, நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் விண்ணப்பத்திற்கு, என் விண்ணப்பத்தின் ஜபத்திற்கு செவி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நிச்சயமாய் ஒரு நாள் நாங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல, சாதாரண மனிதர்களைப் போல அல்ல, நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிற, நாங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிற, அல்லது நாங்கள் பல்வேறு சிக்கல்கள் சிரமங்களிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருந்து ஒரு நாளிலே நாங்கள் விடுபட்டு எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை அடைந்து கழுகுகளைப் போல இறக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புவோம் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் திட நம்பிக்கையோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் மோசமாய் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை துர்செய்திகள் அல்லது கெட்ட செய்திகள், நெகட்டிவான எதிர்மறையான செய்திகள் நம்மை சூழ வந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் சங்கீதம் 46 சங்கீதக்காரன் எப்படியாய் அறிக்கையிடுகிறது போலவே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். நன்றாக கவனியுங்கள். ஐயா, யாரை நம்பி இருக்கிறீங்க? யார் உங்களை பாதுகாக்க முடியும்? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த உலகத்திலே யார் பாதுகாக்க இருக்கிறார்கள்? ஐயா, உங்களுக்கு என்ன அடைக்கலம் இருக்கிறது? யாருமே எனக்கு ஆதரவு இல்லை, யாருமே எனக்கு துணையா இல்லை. துணையா இருக்க வேண்டியவர்கள் எவருமே எனக்கு துணையா இல்லை. ஒருவேளை என் வாழ்க்கை துணையே என்னோடு இல்லை, அவர் என்னோடு இருந்தும் எனக்கு உதவிகரமா இல்லை. ஐயா, என்னோடே அவர் இருந்தும் வாழ்ந்தும் வளர்ந்தும் வந்த பிறகும் அவரால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது நாங்கள் ஒன்றாய் இருப்பது போல் இருந்து ஒன்றாய் இல்லாமல் அநேக அவதிகளை பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அடைக்கலமே இல்லை, எனக்கு அனுகூலமான ஒரு துணையும் இல்லை என்று சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதக்காரன் எப்படியாய் சொல்லுகிறார், தேவனே நமக்கு அடைக்கலமும், அடைக்கலம் மாத்திரமல்ல பலனும். அது என்னையா பலன்? எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், சோர்வுகள், அசதிகள், எல்லா பலகீனங்களிலும் அவரே எனக்கு பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆபத்து காலத்திலே, ஐயா தேவை மிகுந்த காலத்திலே, நான் தப்பிக்கவே முடியாத நெருக்கடிகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று நீங்கள் அலறுகிற காரியங்களிலே, அலறுகிற சந்தர்ப்பங்களிலே கூட, ஆபத்து காலத்திலே, மகா ஆபத்து காலத்திலும் கூட உங்களுக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறவர் இந்த தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களும் நாமும் சொல்ல முடியும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், நாங்கள் பயப்படோம் என்று சொல்லுகிற ஒரு சௌக்கியமான, ஒரு மேன்மையான, மகிமையான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சொல்ல முடியும், பூமி நிலை மாறினாலும், ஐயா அநேகர் பயந்து கொண்டிருப்பார்கள். அடுத்து யார் ஆட்சிக்கு வருவார்களோ, அவர்கள் வந்தால் இப்படி ஆகிவிடும், இப்படி ஆகிவிடும், அவர்கள் வந்தால் இனி இப்படி செய்ய முடியாது, எல்லாம் தலைகீழாய் மாறிவிடும், இனி வாழவே முடியாது, இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே வாழவே முடியாது என்று சொன்னவர்களும் சொல்லுகிறவர்களும் இருக்கலாம். ஒருவேளை யுத்தங்கள் வந்தால் அல்லது
பஞ்சங்களும் பட்டினிகளும் வந்தால், ஒருவேளை கொள்ளை நோய்கள் வந்தால் என்னவாகும் என்று எல்லாம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் நம்பி இருக்கிறவர்கள் என்னை கைவிட்டு போய்விட்டார்களே, ஆனால் என் வாழ்க்கை என்னவாகும் என்று சிந்திக்கிறவர்களும் பயப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஐயா, இப்படியே போனால் என் வாழ்க்கை எங்கே போய் நிற்கும்? என் பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆவார்கள்? ஒருவேளை நாதியற்றவர்களைப் போல நடுத்தெருவில் நின்று விடுவார்களோ, அல்லது நானும் என் பிள்ளைகளும் அனாதைகளைப் போல ஆதரவற்றவர்களாய் மாறிவிடுவோமோ என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த வசனத்தை தியானிங்கள். தியானிக்கிறதோடு நிச்சயமாக இந்த சங்கீதக்காரனை போலவும் நீங்களும் சொல்ல முடியும். ஆகையால் ஐயா, இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, நான் நம்பி இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நான் மலை போல் நம்பி இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, எது மாறி போனாலும் சரி, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் நான் நிற்கிற நான் வாழுகிற பூமியும் என் வீடும் என் அஸ்திபாரமும் நிலை மாறி போனாலும், நான் மலையாய் நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், ஆதலினால் எனக்கு வருகிற பிரச்சனைகள், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அதனாலே வருகிற பிரச்சனைகளும் ஆபத்துகளும், எனக்கு வருகிற பல்வேறு சூழ்நிலைகளும் ஜலங்களாய் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்தாலும், பூமி நிலை மாறி அது சமுத்திரத்தில் விழுந்து அதன் ஜலங்களே கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் மலைகளே அதிர்ந்து போனாலும் சரி, இப்படி எல்லாம் நடக்கிறதுனால இந்த பூமியில என்ன பால்கடிப்பு உண்டானாலும் சரி, இந்த பூமியில என்ன மாற்றங்கள் உண்டானாலும் சரி, பொருளாதாரத்திலே, பண விஷயத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே எத்தனை ஆபத்துகளும் துன்பங்களும் வியாதிகளும் வருத்தங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் சரி, நாம் பயப்படும். குளோரி, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கள், நாம் பயப்படும். Glory to the Lord. Hallelujah. என்ன நடந்தால் என்ன நடப்பதினால், அதனால் அதன் விளைவா என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் வியாபாரத்திலே, ஒருவேளை என் ஊழியத்திலே என்ன நடந்தாலும் என்ன, நாங்கள் பயப்படும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். எப்போ தைரியமாய் சொல்லுகிறீர்களோ, என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நீங்கள் தைரியமாய் அறிக்கையிடுகிறீர்களோ, உங்கள் ஜெபத்திலே எப்பொழுது இதை தியானித்து அறிக்கையிட்டு தேவ சந்நிதியிலே நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீர்களோ, அப்பொழுதே தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அனுகூலமான துணையுமாய் இருப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஐயா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், இல்லாதவைகள், நீங்கள் எதிர்பார்த்தவைகள் எல்லாம் ஒருவேளை உங்களிடம் இல்லை. நீங்கள் நாளை நடக்கும் வேண்டும், நடக்கும் என்று நம்புகிறவைகள் எல்லாம் உங்களிடத்தில் இல்லை. உங்கள் பிள்ளையுடைய திருமணமாய் இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வேலைகள், நன்மைகள், விசாக்கள், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள், அல்லது உங்கள் வியாபாரத்தில் ஊழியத்திலே வர வேண்டிய மேன்மையான காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் இருப்பது போல் இருக்கலாம். ஆனாலும் என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்ப முடியும். நாங்கள் பயப்படும். மைட்டி காட். ஏன்னா தேவனே எங்களுக்கு அடைக்கலமும் ஐயா, எங்களுக்கு பலனும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து, எல்லா பலகீனங்களிலும், எல்லா நெருக்கடிகளிலும், நஷ்டங்களிலும், கடன்களிலும் அவரே எங்களுக்கு பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுதே, நீங்கள் இப்படியாய் பேசி உங்கள் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது, இப்படியாய் நீங்கள் உங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு தெய்வ சமாதானமும் சந்தோஷமும் உங்களை வந்து நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிற காரியத்தை நீங்களும் சொல்ல முடியும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். மைட்டி காட். ஐயா, நாங்க எத்தனை தேவையில, கஷ்டங்கள்ல, எத்தனை தண்ணீரே இல்லாத வறட்சியான அல்லது பாழாய் போன அல்லது வறண்டதும் விடாயுதத்துமான பகுதிகளிலே அல்லது சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு நதி உண்டு. சொல்லுங்க பயத்திலிருந்து, ஒரு நதி உண்டு. சொல்லுங்க பயத்திலிருந்து, ஒரு நதி உண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நீங்களே அவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்களே தேவனுடைய நகரம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பான தேவ
பிள்ளைகளே, நீங்களே அவருடைய வாசஸ்தலமாயும் அவருடைய ஆலயமாயும் இருக்கிறீர்கள். இந்த நதி செல்லும் இடமெல்லாம் செழிப்பு, ஆரோக்கியம். இந்த நதி செல்லும் இடமெல்லாம் ஐஸ்வர்யம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம். மறந்து விடாதீர்கள், தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். வசனம் 5 சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதாவது பரிசுத்த ஸ்தலம் போல் இருக்கிற தேவன் வாசம் பண்ணுகிற தேவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிற உங்கள் இருதயமே பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. அது நீங்கள் நிச்சயமாய் தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், நீங்கள் அசைவதில்லை. Almighty God, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. Mighty God, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை ஜாதிகளும் கொந்தளித்து ஜனங்களும் நாடுகளும் தேசங்களும் கொந்தளிக்கலாம், ராஜ்யங்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஓ Mighty God, என்ன நடந்தாலும் சரி, நீ 7ஆம் வசனத்தை சொல்ல முடியும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். Glory to the Lamb of God. சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்கள் கணவனை பார்த்து, உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், ஜாதிகள் எல்லாம் கொந்தளித்து தத்தளித்து ராஜ்யங்களும் தத்தளித்து, ஓ லார்ட், அவர்கள் பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், பாடுகளின் மத்தியிலே அவர்கள் அல்லல் பட்டும், ஓ நிம்மதி இல்லாமலும் அலைந்து கொண்டிருக்கலாம், தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்களும் நானும் சொல்ல முடியும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர். Mighty God, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். ஐயா, கர்த்தர் இந்த ராஜாதி ராஜா நம்மோடே இருந்தார். இந்த உலகத்தை யார் ஆண்டால் என்ன, இவரல்லவா ராஜாதி ராஜா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் பரலோக குடிகளாகவும், ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ராஜாதி ராஜாவினுடைய வீட்டாராகவும் இருக்கிறீர்கள். ஆதலினால் நீங்க பார்க்க முடியும், பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக எந்த பால்கடிப்பும் ஏற்படாதபடி, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் விரோதமாக எந்த பால்கடிப்புகளும் உண்டாகாதபடி, ஓ கர்த்தருடைய அவர் செய்கிற காரியங்களை, அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் பார்க்க முடியும். ஓ உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களையும் அவர் நிச்சயமாய் பால்கடிக்க செய்வார். பூமியின் கடை முனை மட்டும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் யுத்தங்களை ஓய பண்ணுவார். Mighty God, யுத்தங்களை ஓய பண்ணுகிறதோடு இல்லை ஒடித்து உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாய், உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த வாயையும் குற்றப்படுத்தும்படியாய், உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் 7 வழியாய் சிதறி போகும்படியாய் அவரே யுத்தங்களை ஓய பண்ணுவார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து, ஓ Mighty God, நீங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அவர் உயர்ந்திருந்தார்னா நீங்களும் நானும் உயர்ந்திருப்போம். மறந்து விடாதிருங்கள். ஜாதிகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, அறிந்த தெரிந்த ஜனங்களுக்குள்ளே என் தேவன், என் தகப்பன், என் அப்பன் உயர்ந்திருப்பாரே ஆனால் நானும் நீங்களும் நிச்சயமாய் உயர்ந்திருப்போம், பூமியிலே உயர்ந்திருப்போம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, Glory to the Lamb of God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அமர்ந்திருந்து இந்த தேவனே, இந்த கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவோம். இந்த உலகம் அறிந்து கொள்ளும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். மறந்து விடாதீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை இப்படியாய் ஆசீர்வதித்து எந்த சூழ்நிலையிலும், எத்தனை கொடுமைகள், துயரங்கள், துன்பங்கள் மத்தியிலும் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இப்படியாய் வருகிற எல்லா சோதனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஜலங்கள் கொந்தளிப்பது போல பொங்கி எழுகிற எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் அதன் பெருக்கினால் அதனால் ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகள், ஐயா, எத்தனையோ உபத்திரவங்களும் கடன்களும் கண்ணீர்களுமாய் நிறைந்த பல்வேறு நஷ்டங்களும் தோல்விகளும் நிறைந்த வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீர் ஒரு நதியாய் பிரவாகித்து ஐயா, உம்முடைய நீர்க்கால்கள் எல்லாம் எங்களை சுற்றிலும், எங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும், எங்கள் வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள், எங்களுடைய ஊழியங்களை சுற்றிலும் நிச்சயமாய் அது வந்து எங்களை நிச்சயமாய் சந்தோஷிப்பிக்கும். ஐயா, சந்தோஷிப்பிக்கும். நாங்களும் மகிழ்ந்து களிகூறுவோம் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆகையால் என் அன்பு தெய்வமே, ஐயா, பூமி நிலை மாறினாலும், ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை தலையாய் மாறி போனாலும், ஒருவேளை இன்று நடக்காதது போல இருந்தாலும், நிச்சயமாய் மலைகள் போன்று நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், ஓ மைட்டி காட், நாங்கள் பயப்படோம் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, சேனைகளின் கர்த்தராய் நீர் இவர்களோடே இருந்து, யாக்கோபின் தேவனாய் ஐயா, இவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற நல்ல தேவன் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பால்கடிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு பால்கடிப்புகளை நீர் உண்டாக்குகிறவர் என்று அறிந்திருக்கிறோம். பூமியின் கடை முனை மட்டும் உம்முடைய பிள்ளைகள் ஐயா, பூமியில் எத்திசையில் இருந்து எத்திசையில் இருக்கிறார்களோ, அவர்கள் சொந்த ஊரில், சொந்த தேசத்தில் இருந்து எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி, என் தெய்வமே, நீர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஐயா, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற நல்ல தேவன், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர். ஓ மைட்டி காட், பொல்லாத சத்துருவின் சங்கதிகளை நிர்மூலமாக்கி ரதங்களை எல்லாம், அவர்கள் வருகிற வழிகளை, அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் அனுப்பி விடுகிற ரதங்களை போன்ற மந்திரம், சூனியங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினைகள் எல்லாவற்றையும் நெருப்பினாலே சுட்டரிக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது அப்படியே செய்து ஐயா, அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவர் கையின் பிரயாசங்களையும் நீரே ஆசீர்வதிப்பீர், அவர்களை விடுவிப்பீர், மேன்மைப்படுத்துவீர் என்று நம்புகிறோம். நாங்கள் அமர்ந்திருந்து ஐயா, நாங்கள் அமைதியாய் அமர்ந்திருந்து உம்மையே நம்பி உமக்காய் காத்திருந்து, தேவ சமூகத்திலே அதிகாலை வேளையிலும் இரவு ஜப வேளையிலும் வந்து காத்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஜாதிகளுக்குள்ளே நீர் உயர்ந்திருப்பதற்காக, பூமியிலே நீர் உயர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. இந்த அதிகாலை ஜபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, மேன்மை அடைவார்களாக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.